கூட்டணி ஆட்சிங்க நடக்கல, திமுக ஆட்சி தான் நடக்குது. ஆட்சியில் யாருக்கும் நாங்கள் பங்கு வழங்கியதே கிடையாது. கட்சிகளுக்கு திமுக கூட்டணியில் இடம் உண்டு எனவும், ஆனால் ஆட்சியில் இதுவரை யாருக்கும் பங்கு கொடுத்ததில்லை என செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் ஐ. பெரியசாமி தெரிவித்துள்ளார். அதாவது அவங்க அதற்கு பதில் சொல்ல விரும்பவில்லை. ஏன்னா காரணம் என்னன்னா, கூட்டணி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் ஒத்த கருத்துடைய இயக்கங்கள், காங்கிரஸ் பெரிய இயக்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, எல்லாம் சிறுபான்மை இயக்கம், அது நம்ம இருக்கக்கூடிய முஸ்லீம் லீக் தொடர்ந்து 67லேருந்து கூட்டணியில் இருக்காங்க. இப்போ நேற்று வரல, அது அவங்க விருப்பம், எங்களுக்கு அதை பற்றி இல்லை. ஆனால் கூட்டணி ஆட்சிங்க நடக்கல, திமுக ஆட்சி தான் நடக்குது. ஆட்சியில் யாருக்கும் நாங்கள் பங்கு வழங்கியதே கிடையாது. கூட்டணி இருக்கும், எத்தனை கட்சி வந்தாலும் கூட்டணி இருக்கும், இடம் காப்பாங்க, கொடுப்போம், அவ்வளோதான். ஆட்சியில் பங்கு என்பது எப்பொழுதும் கொடுத்ததே இல்லை, அவ்வளோதான். இது முதல்வர் கீழே இருக்க காவல்துறை சரியா கவனிக்கணும் முதல்வர் அப்படின்னு சொல்லியும் நேற்று சொல்லி உங்களுக்கு தெரியாதுல்ல, முதல்வர் எவ்வளவு அக்கறை எடுக்கிறார் என்பதை உங்களுக்கு நன்றாக தெரியும். ஒரு சின்ன பிரச்சனையை கூட ஒரு சாதாரண குடிமகன் ஒரு இடத்துல பாதிச்சா கூட உடனே அதுக்கு யார் சம்பந்தப்பட்டிருந்தாலும், எவ்வளவு பெரிய அந்தஸ்துல இருக்கவங்க, அவங்க ஒன்றிய செயலாளர் இருந்தாலும், மாவட்ட செயலாளர் இருந்தாலும், அல்லது மந்திரியா இருந்தாலும், எம்எல்ஏ இருந்தாலும் உடனே நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் இந்தியாவிலே தமிழகத்தின் முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தான். வேறு யாரும் இருக்க முடியாது. எது பாராபட்சம் பார்க்க மாட்டார்கள், வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என்று பார்க்க மாட்டார்கள். சட்ட ஒழுங்கை நிலைநாட்டுவதில் உறுதியாக இருப்பார்கள். சார், இப்போ தொடர்ந்து தமிழகத்தில் போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறதுனால தான் குற்ற சம்பவங்கள் நடக்குது. இதை கையில் வச்சிருக்கக்கூடிய காவல்துறை கையில் வச்சிருக்கக்கூடிய முதல்வர் அமைதியாக இருக்காரு. அதனால கூடிய விரைவில் இதுக்கான நடவடிக்கைகள். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.